வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சு டிசைன்ஸ் தான். உங்களுடைய சரிக்கு அழகாக நீங்களே வீட்டில் போட்டுக்கிடும்படியாக நுணுக்கங்களோட சொல்லிக் கொடுக்குறோம். அதனால் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாரீக்கு தான் நாம் இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோம். இந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப அழகான டிசைன். இது செய்வதற்கு தேவையான பொருட்கள், முதல்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் வளையம் எடுத்துருக்கிறேன், வெல்வெட் பீட்ஸ், சுகர் பீட்ஸில் கிளாஸ் பீட்ஸ், சில்க் த்ரெட்டு. இந்த மாதிரி முதல்ல ரிங் ஃபுல்லாக சில்க் த்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை சுற்றி சுகர் பீட்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு திராட்சை கொத்து மாரி ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இது செய்கிறதுக்கு நான் சில்க் த்ரெட் வந்து 11 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். முதல்ல சாதாரணமாக நாட் போட்டுக்கோங்க, 2 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த முனையை வந்து ஒன்று போல் வெட்டி பின்னாடி பேக் சைடு க்ளூ கொடுத்து தடவி விட்டுக்கோங்க. அப்போ தான் சிலும்பல் இல்லாமல் இருக்கும். நாட் வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு உள்ள விட்டு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அழகான நாட் கிடைக்கும். இதை மாதிரி ஃபுல்லாக சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக சுற்றி முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்படி 2 நாட் சாதாரண முடிச்சு போட்டிங்களோ அதேமாரி இப்போவும் 2 நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. அந்த முடிச்சு போட்ட இடத்துல வந்து நம்ம வந்து க்ளூ கொடுத்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த சிலும்பலையும் பேக் சைடு க்ளூ தடவிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் அழகாக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இந்த திராட்சை கொத்து டிசைன் போடலாம். முதல்ல சாதாரண நூல் வச்சு ரிங்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணோடனே எப்பவும் போல் நம்ம திராட்சை கொத்து எப்பவும் பண்ணுவோம்ல, என்னோடய வீடியோக்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி 3 பீடு எடுத்து அதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேப் வந்து 2 பீடுக்குள்ளே கேப்பு தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஒரு பீடு ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும், அது திராட்சை கொத்து மாரி வந்துடும். 3 பீடுக்குள்ளே கேப்பு கொடுத்தீங்கன்னா ஒன்று போல் இருக்குமே வெளியே திராட்சை கொத்து நமக்கு கிடைக்காது. அதனால் கேப்பு பார்த்து உள்ளே விடுங்க. இதை 2 தடவை திருப்பியும் உள்ளே விட்டு பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து அங்கே இங்கே பீட்ஸ் அசையாமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். இது வந்து நீங்கள் இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நூலை வந்து சென்டர் கொண்டு வந்து ஒரு நாட் மாரி போட்டுக்கோங்க. அப்போ பீட்ஸ் வந்து மேலே கீழே போகாமல் ஒன்று போல் யூனிஃபார்மாக இருக்கும். இந்த மாதிரி நூலை உள்ளே விட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். அழகாக நம்ம இது பண்ணியாச்சு. இதை அட்டாச் பண்ணலாம். முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வெல்வெட் பீட்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துக்கோங்க. ஒரு வெல்வெட் பீடும் ஒரு சுகர் பீடும் விட்டு, சுகர் பீடை விட்டுட்டு வெல்வெட் பீடுக்குள்ளே விட்டு நீங்கள் மேலே கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேலே கொண்டு வந்ததுக்கப்புறம் மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க. எப்போவுமே அது வந்து எதுக்காக போடுறோன்னா சென்டர் பண்ணுறதுக்கு தான். இப்படி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பீடு வந்து மேலே கீழே இறங்காது, ஸ்ட்ராங்காக நிற்கும். அடுத்து 3 வெல்வெட் பீட் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு 2 வெல்வெட் பீடை விட்டுட்டு லாஸ்ட்டில் இருக்கிற பீடில் உள்ளே விட்டு இது பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு பீடும் மேலே 2 பீடும் இருக்கிற மாதிரி திராட்சை கொத்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா மேலே வந்து நீங்கள் போடும் பொழுது தான் அது வந்து சாரியில் வந்து நல்லா அட்டாச் ஆகிறது அழகாக இருக்கும். மேலே ஒன்று வச்சு கீழே 2 போட்டிங்கன்னா அது வந்து தனியாக ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு அழகு இருக்காது. பாருங்கள், அந்த 2 பீடு மேலே இருக்கிறதுனால அதே காலத்துக்கு ஊசியை விட்டு கோர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா 2 தடவை
ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பண்ணிவிட்டு பேக் சைடு கொண்டு போய் நல்லா 2-3 தடவை நாட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப எளிமையான டிசைன், ரொம்ப அழகாகவும் இருக்கும். பாருங்கள், அழகாக எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதை மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், பல டிசைன் அப்லோட் ஆகும். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.